ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நமக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் வந்துச்சுனாலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துச்சுனாலோ, நமக்கு நெருக்கமான ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக எந்த மாதிரி யோசிப்போம்? சே, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆயிடுச்சே, சே அவங்க கிடைக்க நம்ம கொடுத்து வைக்காம போயிட்டோமோ, சே நம்ம கொஞ்சம் அன்லக்கியோ, சே அவங்க நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ, அந்த மாதிரிலாம் யோசிப்போம். கரெக்டுங்களா? பட் எனக்காவது இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? சே நம்மள மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க அவங்க கொடுத்து வைக்காம போயிட்டாங்களோ, சே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கு அவங்களுக்கு லக் இல்லாமல் போயிடுச்சோ, சே நம்மள மாதிரி ஒரு குட் பர்சன் அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் ரிவர்ஸில் நீங்கள் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மோஸ்ட்லி யோசிச்சிருக்க மாட்டீங்க தான். கரெக்டுங்களா? பட் நாம் இன்னைக்கு அதுதான் பண்ண போகிறோம். இன்னைக்கு அந்த டாபிக் தான் பேச போகிறோம். தே டோன்ட் டிசர்வ் யூ. நீங்கள் கிடைக்க அவங்க கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். தே டோன்ட் டிசர்வ் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் தேங்கிறது யாரு? நம்ம கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், நம்மளோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்மளோட ரிலேட்டிவாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சனாக இருக்கலாம். கரெக்டுங்களா? அந்த தேங்கிறவங்க. ஸோ ஏதாவது ஒரு சண்டைனாலேயோ, இல்லை ஒரு மனக்கசப்புனாலேயோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ, ஒரு ஈகோ கிளாஷ்னாலேயோ, எதுனாலேயோ கூட அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் தூரமாகவும் போயிருக்கலாம், லைட்டாக கூட பிரிஞ்சிருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அவங்க தான் தே. பட் இதோட யூங்கிறது யாரு? நாம தான் யூ. அண்ட் நாம யாரு? அவங்க நம்மளை விட்டு போனா கூட, அவங்க நம்ம கூட சண்டை போட்டா கூட, அவங்க நம்ம கிட்ட ஒழுங்கா பேசலைன்னா கூட அவங்களுக்காக எஃபர்ட் போடுறவங்க தான் நாம. அவங்க எப்பவுமே லைஃப்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் நாம. எப்படியாவது அந்த ரிலேஷன்ஷிப் திரும்பி அமைஞ்சிராதா? எப்படியாவது அவங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசிட மாட்டோமா? எப்படியாவது அந்த நாட்கள்லாம் திரும்பி வந்துடாதா? அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம கூட இல்லைன்னா கூட அவங்க நல்லா இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி பாசிட்டிவா யோசிக்கிறவங்க தான் நாம. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க உங்களை டிசர்வ் பண்ணலன்னு தாங்க நான் சொல்லுவேன். தே டோன்ட் டிசர்வ் யூ. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல we have to deserve something. நாம் ஏதாவது ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கன்னா அது நிறைய உழைப்பை போடுவோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நிறைய கஷ்டப்பட்டு தான் லைஃப்ல ஒரு பொசிஷனுக்கு போவோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம எப்போ நிறைய எஃபர்ட் போடுறோமோ, எப்போ நம்ம ரொம்ப ஜென்யூனாக இருக்கமோ, எப்போ நம்ம ஹோல் ஹார்ட்டடாக இருக்கமோ, அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை டிசர்வே பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா குவாலிட்டிஸும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் போடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு பேருமே பண்ணாதான் they deserve to be in that relationship அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க. அவங்களுக்காக நீங்கள் ஆல்ரெடி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டீங்க. பட் அவங்க அந்த எஃபர்ட் போட்டாங்களா? அவங்க அதே மாதிரி உங்களுக்காக வெயிட் பண்ணாங்களா? அவங்க அவங்கள ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களா? மோஸ்ட்லி நோ தானே. அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், தே டோன்ட் டிசர்வ் யூ. தே டோன்ட் டிசர்வ் யூ. தே டோன்ட் டிசர்வ் யூ. சரிங்களா? ஸோ நாம் லைஃப்பில் சின்ன சின்ன தப்புகள் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம், நமக்கு லைஃப்பில் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், நாம் ரொம்ப ரொம்ப சராசரியான ஒரு ஹியூமனாகவே இருந்துட்டு போயிடலாம். பட் நமக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம எவ்வளோ நல்ல பர்சன், எவ்வளோ ஒரு குட்டான ஒரு ஹியூமன், எவ்வளோ ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றி நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை, இந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சனை மிஸ் பண்ணால் அவங்களுக்கு தாங்க லாஸ், அவங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்குலாம் நஷ்டமே கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக இனிஷியலாக நமக்கு ஒரு சில ஃபியூ மந்த்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். பிகாஸ் we are just நார்மல் ஹியூமன்ஸ், நமக்கும் எமோஷன்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஒரு 2 months 3 months போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருங்க. இந்த லாங் ரன் யோசிச்சு பார்த்தா ஒரு சில கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு உங்களை மாதிரி ஒரு பர்சன் டிசர்வ் பண்ணாததுக்கு அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க தான் நான் பிலீவ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எதை நினச்சும் போட்டு ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பாதீங்க. ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். இங்கே எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜஸ்ட் ஒரு குட் ஹியூமனாக இருங்க, எதையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசை பிலீவ் பண்ணுங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. எல்லாரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. எப்பவுமே மறந்துடாதீங்க, தே டோன்ட் டிசர்வ் யூ. சரிங்களா? நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா என் கூட எல்லா வாரமும் ஃப்ரைடே நைட் 9 மணிக்கு நீங்கள் லைவாக பேசலாம், லைவாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆமாங்க, இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எவ்ரி ஃப்ரைடே நைட் 9 மணிக்கு நான் லைவாக வருவேன்.
லைவை வந்து நிறைய அழகான விஷயங்கள் பேசுவேன், நிறைய அழகான விஷயங்கள் கதைப்பேன். ஸோ என்னோட லைவ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதயத்தின் குரலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா பபாய்.